இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ஆவரேஜ் பேஸ் பண்ண ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 78.4. ஸோ அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட ஆவரேஜ் என்ன? 78.4. Later on, it was found that score of 96 was misread as 69. ஸோ அதில் ஒருத்தர் 96 மார்க் எடுத்திருக்காரு, ஆனால் அதை தப்பாக 69ன்னு கவுண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் த கரெக்ட் மீன் ஆஃப் த மார்க்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதை கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? Average equals total sum divided by total number. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 25 பேரோட மார்க்கையே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை 25ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்போ என்ன பிரச்சனை? 96 69ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம டோட்டல் சம்மை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் புது ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ கொஷனில் எவ்வளோ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க? 78.4. டோட்டல் சம் தெரியாத அவனை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். டோட்டல் நம்பர் எத்தனை? 25 பேர். சரி, இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 78.4 × 25. இந்த 78.4 நீங்கள் 25ஓடையே மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 100 டிவைட் பை 4 என்ன? 1 4 is 4, 2 4s are 8, remaining 2, 5 2s are 20. ஈஸி. 25 தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி 25 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிடுவேன். 100ஆல் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறது 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, 100னா 2 0 சேர்க்கணும். 7 8 4 0 0. ஸோ இங்கே எத்தனை பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 0க்கு அடுத்து இந்த இது கேன்சல் ஆகிடும். இன்ட்டு 1/4 அப்படியே இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன? 7 8 4 0 இன்ட்டு 1/4. 1 4 is 4. 1 4s are 4, remaining 3. 9 4s are 36, remaining 2. 6 4s are 24, 0. அவ்வளோதான். டோட்டல் சம்மு எவ்வளோ? 1960. நான் கஷ்டப்பட்டு 25ஆல் மல்டிப்ளை பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன இங்கே ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எப்படி? 25ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் ஈஸி. சரி, இப்போ எனக்கு டோட்டல் சம் 1960ன்னு கிடச்சிச்சு. ரைட். இப்போது கரெக்டான மார்க் என்ன? 96. தப்பான மார்க் என்ன? 64. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? தப்பான மார்க்கை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான மார்க்கை ஆட் பண்ணணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். ஸோ 96 69. நான் முதல்ல இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ 8 remaining 1. ஸோ 16 minus 9 7. 8 minus 6 2. ஸோ 27. ஸோ 1960 plus 27 which is equals 1987. ஸோ இதுதான் என்னது? கரெக்டான டோட்டல் சம். நமக்கு கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்? கரெக்டான மீன், அதாவது கரெக்டான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அகெயின் ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ரைட்டா? ஸோ இங்கே யார்? 1987 divided by 25. எப்படி 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது ஈக்குவலோ, 25ஆல் டிவைட் பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறது ஈக்குவல். ஸோ இன்ட்டு 4 டிவைடட் பை 100. எதுக்கு பதிலாக? இது 25க்கு பதிலாக. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டிவைடு பை 25க்கு பதிலாக இன்ட்டு 4/100 போட்டேன். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். டிவைடு பை 25 மட்டும். ஓகே. ஸோ 1987 into 4. 7 4s are 28, remainder 2. 8 4s are
32, 32 plus 2, 34, remainder 3. 4 9s are 36, 36 plus 3, 39, again remainder 3. 1 4s are 4, 4 plus 3, 7. So 7 9 4 8. ஸோ டிவைடில் 2 0 இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 79.48. ஆப்ஷனில் இருக்கா செக் பண்ணிடலாமா? எஸ், ஆப்ஷன் பி 79.48 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? ஒரு சின்ன ரீகேப் தான். ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா, அவங்களோட ஆவரேஜ் வந்து 78.4. அதில் ஒருத்தவங்களோட ஸ்கோர் 96, அதை தப்பாக 69 எடுத்துட்டாங்க. ஸோ இதை கரெக்டாக நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று, பயந்துடக்கூடாது. ஸோ கரெக்டான மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா இதுதான், டோட்டல் சம் பை டோட்டல் நம்பர். ஸோ இதில் நமக்கு ஆவரேஜ் தெரியும், டோட்டல் நம்பர் தெரியும். ஸோ அதை வச்சு டோட்டல் சம் கண்டுபிடிச்சோம். இதில் ஒரே ஒரு ட்ரிக் பண்ணோம். என்னது? 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டம். அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் சம் கிடச்சிச்சு. நமக்கு கரெக்டான நம்பர் 96, தப்பான நம்பர் 69. ஸோ தப்பான நம்பரை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான நம்பரை ஆட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணால் கரெக்டான சம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மறுபடியும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் சம் டிவைடு பை டோட்டல் நம்பர். டோட்டல் சம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது. டிவைடு பை டோட்டல் நம்பர் என்ன? 25 போட்டோம். அகெயின் 25ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன், இது வந்துச்சு. 100ஆல் டிவைட் பண்ணணுன்னா ஒரு நம்பரில் 2 தடவை பாயிண்ட்டை வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே பாயிண்ட் வந்துடும். ஸோ எனக்கு ஆன்சர் 79.48 கிடச்சிச்சு. நம்ம கொஷனில் போய் செக் பண்ணோம், இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த சம். பாய்.